வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீஸ் மசாலா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி சூப்பராக பீஸ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது பீஸ் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் ஃப்ரெஷ்ஷான பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி அரைச்சி பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு பெரிய சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி 1, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் பட்டை. இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட க்ரீன் சில்லி 1 ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா இன்னும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் பட்டர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பட்டை, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ஃப்ரை ஆக விட்றாதீங்க, கொஞ்சம் அடி பிடிச்சிடும். இப்போது அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ டொமேட்டோ பியூரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ க்ரீன் பீஸும் டொமேட்டோ பியூரியோட கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயிலெலாம் இந்த சைட்ஸ்லாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சர் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நமக்கு பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு பீஸ் மசாலா இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே சூப்பரான பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.